அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள், சவால்கள் பார்த்து பயப்படுகிறீர்களா? இதிலிருந்து எப்படி தப்பிப்போம் என்று குழம்புகிறீர்களா? இதற்கு பதில் மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26இல் இயேசு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த வசனத்தின் பின்னணி என்ன தெரியுமா? இயேசுவும் சீசர்களும் படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென பெரும் புயல் எழுந்தது. அந்த நேரத்தில் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். புயலை பார்த்த சீசர்கள் பயந்து போனார்கள். நாம் மடிந்து போகிறோம் என்று கதறினார்கள். ஆனால் அவர்களோடு சர்வ வல்லமையுள்ள இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டார்கள். சில நிமிடங்கள் கழித்து அவர்கள் இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும் என்று கூப்பிட்டார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். அங்கு அமைதி உண்டாயிற்று. சீசர்கள் இயேசுவோடு இருந்தும் பயந்தார்கள். ஏன்? அவருடைய சக்தியை மறந்துதான். அவர் கடந்த காலங்களில் செய்த அதிசயங்களை நினைக்காததான். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இதற்கு முன்பாக அவர் குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், பேதுருடைய மாமியை சொஸ்தமாக்குகிறார், 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை குணமாக்கினார். இது எல்லாம் விசுவாசத்தினாலே நடந்தது. இன்று நமக்கும் அதே நிலைதான். நமக்கும் பிரச்சனைகள் வந்தால் நாம் பயப்படுகிறோம், நாம் சந்தேகப்படுகிறோம், நாம் மடிந்து போகிறோம் என்று பேசுகிறோம். ஆனால் உண்மை என்ன? அதே இயேசு தான் இன்று உங்களோடும் இருக்கிறார், என்னோடும் இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் விசுவாசித்து அழைத்தால் அவர் செயல்படுவார். உங்கள் வாழ்க்கையில் புயல் போல இருக்கும் பிரச்சனைகளையும் இயேசு கட்டுப்படுத்துவார். பயப்படாதீர்கள், விசுவாசியுங்கள், அலையுங்கள், அவர் அமைதியை உண்டாக்குவார். ஆமென்.